சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. நள்ளிரவு தள்ளாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்திலும் 1000 பொன் சப்பரத்திலும் கள்ளழகர் எழுந்தருளினார். இதனையடுத்து தள்ளாகுளம் கருப்பணசாமி கோவிலிலிருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்டார். அப்போது கள்ளழகர் மற்றும் கருப்பணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். வைகை ஆற்று பகுதிக்குள் கள்ளழகர் வரும்போது வெள்ளி குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி வரவேற்றார். பக்தர்களின் கோவிந்தா முழக்கங்களுக்கு மத்தியில் பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் தாமரை மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்றில் எழுந்தருளி அருள் பாலித்தார். பின்னர் கள்ளழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் எழுந்தருளியதால் மும்மாரி பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டும் என பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி வேண்டிக் கொண்டனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.